ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சொத்து வரி செலுத்தாதவர்களுக்கு ஏப்ரல் 1 முதல் 100% அபராதம் விதிக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் சொத்துக்களை கைப்பற்றி ஏலம் விடவும் தயாராக உள்ளது அரசு. இது சம்பந்தமான முடிவுரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டின் மிகப்பெரிய நகராட்சியால் சொத்து வரி தொடர்பாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 முதல் யாராவது சொத்து வரி செலுத்தவில்லை என்றால் ஏப்ரல் 1 முதல் அவருக்கு 100% அபராதம் விதிக்கப்படும் என்று உள்ளாட்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. 2024-2025 நிதியாண்டிற்கான நிலுவையில் உள்ள சொத்து வரி வசூலிக்க பிபிஎம்பி முயற்சிகளை தீவிரப்படுத்தி உள்ளது. வருவாய்த்துறை சிறப்பு ஆணையர் மகத்தில் மண்டல அதிகாரிகளுக்கு நிலுவைத் தொகையை வசூலிக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். இதுவரை பிபிஎம்பி ரூபாய் 4604 கோடியை வசூலித்துள்ளது. இது இலக்கில் 88.4% ஆகும். இருப்பினும் இன்னும் பல நிலுவைத் தொகைகள் நிலுவையில் உள்ளன. மகாதேவபுரா கிழக்கு மற்றும் தெற்கு மண்டலங்களில் அதிக எண்ணிக்கையிலான கடனை திருப்பி செலுத்தாதவர்கள் உள்ளனர். வரி வசூல் செய்முறையை சீராக்க கர்நாடக அரசு சமீபத்தில் பிபிஎம்பி சட்டத்தில் திருத்தம் செய்தது. முன்னதாக கடனை திருப்பி செலுத்தாதவர்களுக்கு நிலுவையில் உள்ள தொகையை விட 2 மடங்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருத்தப்பட்ட விதி அபராதத்தை சமமான தொகையாக குறைத்துள்ளது. மேலும் ஆண்டுக்கு கூடுதலாக ரூபாய் 100 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தளர்வு மார்ச் 31 அன்று காலாவதியாகும். அதன் பிறகு கடுமையான அபராதங்கள் அமல்படுத்தப்படும். நீங்கள் பெங்களூரில் வசித்து இன்னும் உங்கள் சொத்து வரியை செலுத்தவில்லை என்றால் விரைவாக செயல்பட வேண்டிய நேரம் இது. ஏப்ரல் 1 முதல் சரியான நேரத்தில் சொத்து வரி செலுத்த தவறும் சொத்து உரிமையாளர் நிலுவைத் தொகைக்கு 100% அபராதம் விதிக்கப்படுவார்கள். அறிக்கைகளின்படி பெங்களூரு மாநகர பாலிகோ இந்த கடுமையான விதியை அமல்படுத்த உள்ளது. மேலும் செலுத்தப்படாத வரிகளுக்கு ஆண்டுக்கு 15% வரி வட்டி விகிதம் விதிக்கப்படும். புதிய அபராத முறைக்கு அமலுக்கு வருவதற்கு முன்பு சொத்து உரிமையாளர்கள் தங்கள் நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. செலுத்தப்படாத வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நிலுவைத் தொகையை வசூலிக்க பிபிஎம்பி ஏற்கனவே சொத்துக்களை கைப்பற்றி ஏலம் விட தொடங்கியுள்ளது. காலக்கெடுவிற்கு முன்னர் இணக்கத்தை உறுதி செய்வதற்கான அமலாக்க நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் அதிகரித்து வருகின்றனர். ஸோ இந்த அறிவிப்பானது யாரெல்லாம் சொத்து வரி, அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் யாரெல்லாம் இது வரைக்கும் கட்டாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 100% அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அபராதம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க, இல்லை வீடு வாங்கியிருப்பாங்க, இல்லை நிலங்கள் வாங்கியிருப்பாங்க. இதுபோல் அடமானம் வைத்து நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களது ப்ராப்பர்ட்டி இடத்த வந்து ஏலம் விட போடுவாங்க சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அந்த டேக்ஸ் கட்டலைனாக்கா ஏலம் விட்டுருவாங்க. அப்படி இல்லைனாக்கா கவர்மெண்ட்டுக்கு தேவையான பெனால்ட்டி போட்டு நீங்கள் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா பெனால்ட்டியாக வந்து 100% வந்து அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விதிமுறையானது ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது. மார்ச் 31க்குள்ளே யாரெல்லாம் வந்து சொத்து வரி செலுத்தாமல் இருக்கீங்களோ அவங்க வந்து வழக்கமாக செலுத்துகிற தொகையோட கூடுதலாக ₹100 சேர்த்து செலுத்த வேண்டியதாக இருக்கும் அபராத தொகையாக. மார்ச் 31க்கு அப்புறமா செலுத்தக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக 100% எவ்வளோ வரி செலுத்துறீங்களோ அதே அமௌண்ட்டை திரும்ப நீங்கள் வந்து 1 மடங்காக செலுத்த வேண்டியதாக இருக்கும். வரி வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும் அபராதமாக. இந்த விதி அமலுக்கு வருது ஏப்ரல் 1 முதல். ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டாமல் இருக்கீங்களோ உடனடியாக கட்டிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ள இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனித சந்திப்போம், மனிதரை காப்போம். நன்றி.